வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ கடந்த 2 நாளா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. வீடியோ என்ன அப்படின்னு சுருக்கமா நம்ம பார்த்துருவோம். விசிகாவை சேர்ந்தவர்கள் ஒரு பேனரை வைக்கிறாங்க. அந்த பேனரை அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டி புடுங்கி போட்டுறாங்க. அதை திரும்ப அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இந்த 3 சம்பவங்கள் தான் இந்த நிகழ்வுக்கே ஒரு முக்கிய காரணமா அமையுது. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா பேனரை நட்டவங்க கிளம்பி போயிட்டாங்க, பேனரை பிடிக்க போட்டவங்க அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க, பேனரை திரும்ப அங்கேயே வைக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணவங்க அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம பொதுமக்கள்ல ஒருத்தரான அந்த இளைஞர் அவரோட கோபத்தால இன்னைக்கு அவரோட எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவத்துல அந்த இளைஞரோட இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்ன செய்திருக்கணும்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த இளைஞர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு போது பார்த்தோம்னா, அந்த காவல் அதிகாரி அவரை அடிச்ச உடனே அவரோட உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளிச்சிருக்கணும். புகார் அளித்து துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வச்சிருக்கணும். அதை தொடர்ந்து அந்த இளைஞருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்டஈடும் அவர் கேட்டிருக்கலாம். இப்படி கேட்டு சட்ட ரீதியா இதை அணுகி இருந்தாருன்னா நிச்சயமா இன்னைக்கு அவர் அந்த எஸ்எஸ்ஐ திரும்ப அடிச்சதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவரோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. 6 பிரிவுகளின் கீழே அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 6 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்பட்டதுன்னா குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும். இதனால என்னென்ன பாதிப்புகள் அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே சமயம் அரசு தேர்வுகள் எழுதி அரசு பணிக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதோட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றும் அரசு ஒப்பந்த பணிகள் இதுல சேர்றதுக்கும் அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது ஒரு காவல் அதிகாரி தான். இதனால அவரோட எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு நிமிஷம் கோபம், அந்த கோபத்தோட விளைவு அவரோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பொறுமையா இருந்திருந்து சட்டப்படி அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாருன்னா நிச்சயமா எல்லாருக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமா இருந்திருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் சட்டப்படி அணுகுவோம், சட்டப்படி தீர்வு காண்போம். மேலும் பல்வேறு தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.